வணக்கம். இன்றைய தினம் தேவாரத் தலங்கள் சிந்தனை வரிசையிலே தென் திருமுல்லைவாயில் என்ற தேவாரத் தலத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று இந்த தலம் திருமுல்லை வாசல் என்று அழைக்கப்படுகிறது. சோழநாட்டு வடகரை தலம். சீர்காழியிலிருந்து பேருந்து பாதை உள்ளது. 13 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தலம் இருக்கிறது. சோழ மன்னனின் பிரம்மகதி தோஷம் நீங்கிய தலமாக விளங்குகிறது. சோழ மன்னனின் குதிரையின் கால்களை முல்லைக்கொடி சுற்றி கொள்ள அதை மன்னன் வெட்டிய போது இரத்தம் சிதற தோண்டி பார்க்கையில் லிங்கம் வெளிப்பட்டது. மன்னன் தன் தவறை உணர்ந்து தன் கழுத்தை அறுக்க முயல்களில் இறைவன் ரிஷப ஆரூடராய் காட்சி தந்து அவருக்கு அருள் புரிந்தான் என்பது தல வரலாறு. இதனால் சிவலிங்க திருமேனியில் பானத்தில் 2 வெட்டு தழும்பு உள்ளன. இறைவன் யூதிகா பரமேஸ்வரர், முல்லைவனேஸ்வரர், முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி சத்யானந்த சௌந்தரி கோதையம்மை. தலமரம் முல்லை. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். சம்பந்தர் பாடப்பெற்ற தலம். தர்மை ஆதீன திருக்கோயில். கிழக்கு நோக்கிய சன்னதி. ராஜகோபுரம் இல்லை. பக்கத்தில் குளம் உள்ளது. உள் நுழைந்தால் வெளிச்சுவற்றில் உள்ள கிழுவை பத்திரமத்திரத்தில் தலமரமான முல்லைக்கொடியை சுற்றியவாறு படர்ந்துள்ளது. கற்பக விநாயகர், விஷ்ணு, சேத்திரலிங்கம், பாலசுப்பிரமணியர், லக்குமி முதலிய சன்னதிகள் உள்ளன. இந்த தலத்தில் ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நெஞ்சார நீடு நினைவாரை மூடு வினைத்தேய நின்ற நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அறநூர் மஞ்சாறு மாட மனைதோறும் மைய முனதென்று வைகி வரினும் செஞ்சாலி நெல்லின் வளர் சோரளிக்கும் திருமுல்லை வாயில் இதுவே என்று ஞானசம்பந்த பெருமான் இறைவனை மகிழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார். இந்த வகையிலே இந்த தல சிந்தனை நிறைவு செய்கிறோம். நன்றி.